जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर ஸ்ரீ சங்கர சரிதம் தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம். ஸ்ரீ சங்கரரின் கால நிர்ணயம். அவதார தின சித்தி தின ஸ்லோகங்களில் கிமு 6-5 நூற்றாண்டுகள். ஆச்சாரியாள் அவதாரம் கிமு 509 என்று சொன்னேன். பலே ஸ்வஸ்மின் ஸ்வாயுஷ்யமபி ஷரஷராப்தே அபிகலேர் விலில்யே என்ற புண்ணிய ஸ்லோக மஞ்சரி ஸ்லோகத்தை காட்டி கலியில் 2625 வருஷம் தம்முடைய 32ஆம் வயதில் ஆச்சாரியாள் சித்தியானதாக இதற்கு அர்த்தம். கலி கிமு 3102 பிறந்ததால் கலியில் 2625 என்றால் கிமு 477. அப்போது 32 வயசு என்றால் அவதாரம் கிமு 509 என்றாகிறது என்றேன். சித்தியான வருஷத்தை கொண்டு அதோடு 32 கூட்டித்தான் அவதார காலத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றில்லை. அவதார தினத்தையே நேராகச் சொல்வதாக இன்னொரு ஸ்லோகம் இருக்கிறது. சித்தி ஸ்லோகத்தை கோட் பண்ணும் சூஷமா என்கின்ற புஸ்தகத்திலேயே இதையும் கோட் பண்ணி இருக்கிறது. தற்போது முழுசாக கிடைக்காததும் ஆனாலும் ரொம்ப பழமை வாய்ந்ததாக கருதப்படுவதுமான பிராச்சீன சங்கர விஜயத்தில் உள்ள ஸ்லோகம் இது என்று தெரிகிறது. திஷ்யே பிரயாத்திய நல சேவதி பானநேத்ரே யோநந்தனே தின மனாமௌதகத்வாஜி ராதே அதிதிதேருடுனி நிர்கதம் அஸ்திரலக்னே அஸ்கிரலக்னம் சரிதானா என்பதற்கு அப்புறம் வருகிறேன். அப்யாஹுதவான் சிவகுரு சசங்கரேதி. கடைசி பாதத்தில் இன்ன தினத்தில் பிறந்த குழந்தைக்கு சிவகுரு சங்கரன் என்று பெயர் வைத்தார் என்ற விஷயம் சொல்லியிருக்கிறது. அதற்கு முந்திய பாதத்தில் ராதே என்றால் வைசாக மாசத்தில் என்று அர்த்தம். அதிதேருடு அதாவது அதிதே உடு என்றால் அதித்தி என்ற தேவதையின் நட்சத்திரமான புனர்வசு. வால்மீகியும் ராமாவதாரம் புனர்வசுவில் நிகழ்ந்ததை நக்ஷத்ரே அதித்தி தெய்வத்யே என்றே சொல்லியிருக்கிறார். அஸ்திர லக்னம் என்றால் தனுர் லக்னம். இது சரியான பாடமில்லை. அங்க லக்னம் என்பதே சரி என்று சொல்வதுண்டு. ஏனென்றால் வைசாக மாசத்தில் தனுர் லக்னம் ராத்திரி வேளையில்தான் வரும். ஆச்சாரியாளோ நடு மத்தியானம் பிறந்தவர். அப்போது மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் என்று 4வதாக வரும் கடக லக்னமாகவே இருக்கும். அதுதான் அங்க லக்னம் என்கிறார்கள். அங்கம் என்பது 4ஐ குறிக்கும். கடவையாதி ஒருவிதமான சங்கேத எண்ணிக்கை என்றால் இன்னொரு விதமான சங்கேத கணக்கும் உண்டு. அதாவது ஒவ்வொரு எண்ணிலும் சிறப்பாக என்ன வஸ்து இருக்கின்றதோ அதையே அந்த எண்ணுக்கு பதில் சொல்லிவிடுவது. கண்கள் இரட்டைத்தானே, அதனால் நேத்திரம் நயனம் என்று சொல்லிவிட்டால் 2 என்று அர்த்தம். முத்தி என்று சங்ககால தமிழிலேயே சொல்லப்படும் 3 விதமான அக்னிகளை பிராமணன் உபாசிக்க வேண்டும். ஆகையால் அக்னியின் பெயரைச் சொன்னால் 3. 6 ருதுக்கள் இருப்பதால் ருது என்றால் 6. சப்த ரிஷிகள் இருப்பதால் ரிஷி என்றால் 7. இம்மாதிரி சதுர்வேதங்கள் இருப்பதால் வேதம் என்றால் 4. ரதம் கஜம் துரகம் பதாதி என்று சைன்யத்தின் 4 அங்கங்கள் இருப்பதால் அங்கம் என்றாலும் 4. அங்க லக்னம் 4வதான கடகம். ஸ்லோகத்தின் 2ஆம் பாதத்தில் நந்தன வருஷத்தில் தினமணியான சூரியன் உதங் முகம் எனப்படும் வடக்காக உத்தராயணத்தில் உள்ளபோது அவதாரம் என்ற விஷயம் சொல்லியிருக்கிறது. முதல் பாதத்தில் கலியில் இத்தனாம் வருஷம் என்பது வருகிறது. திஷ்யே என்று ஆரம்பிப்பதற்கு கலியுகத்தில் என்று அர்த்தம். திஷ்யம் என்பதற்கு கலி என்று ஒரு அர்த்தம். திஷ்யே பிரயாதி அனல சேவதி பானநேத்ரே. திஷ்யே பிரயாதி என்றால் கலியுகம் முன்னேறிக்கொண்டு போகும்போது. அனல சேவதி பானநேத்ர என்பதுதான் சற்று முன் நான் சொன்ன சங்கேத கணக்குப்படி எத்தனாம் வருஷம் என்று தெரிவிப்பது. அனல என்றால் அக்னி, அக்னி என்றால் 3 என்று தெரிந்து கொண்டீர்கள் அல்லவா? சேவதி என்றால் நிதி, நவநிதிகள் உண்டாதலால் சேவதி என்பது 9. பானம் என்றால் 5. பஞ்சபானம் என்று மன்மதன் 5 பானம் தானே வைத்திருக்கிறான். நேத்ர என்பது 2 என்று சொன்னேன். அதனால் அனல சேவதி பான நேத்ர என்பது
3952 3952 கடபயாதி சங்கியையில் அங்கானாம் வாமதோ கதி என்றார் போலவே இங்கேயும் தலைகீழாக திருப்பி போடணும். அப்படி போட்டால் 2593 கலியில் 2593 வருஷம். கலி பிறந்தது கிமு 3102. அப்படியானால் கலி 2593 என்பது 3102 மைனஸ் 2593, அதாவது கிமு 509. மாற்று கருத்து கிபி 788 முதல் 820 வரை. ஆனால் இது ஒன்றுதான் ஆச்சாரியாள் காலத்தை பற்றிய முடிவு என்றில்லாமல் இன்னும் பலவிதமான அபிப்பிராயங்கள் இருந்து வருகின்றன. ஓரியண்டலிஸ்டுகள் என்பதாக கீழ்த்திசை நாட்டு விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணும் மேல்நாட்டுக்காரர்கள் ஆச்சாரியாள் கிபி 788 பிறந்து 32 வருஷம் ஜீவித்து கிபி 820 சித்தியானார் என்று முடிவு செய்திருக்கிறார்கள். அந்த அபிப்பிராயம்தான் சரியென்றே நம்மவர்களிலும் படிப்பாளிகளாக உள்ளவர்களில் பெரும்பாலோர் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சரித்திர புஸ்தகங்களிலெல்லாம் சங்கராஸ் ஏஜ் என்றால் 788 முதல் 820 ஏடி என்றே போட்டு அப்படித்தான் எல்லாரும் படித்து நம்பி வருகிறார்கள். கிமு 509 முதல் 477 என்று நான் சொன்னதற்கும் கிபி 788 முதல் 820 வரை என்று சொல்வதற்கும் நடுவே சுமார் 1300 வருஷ இடைவெளி இருக்கிறது. நம்முடைய தேசத்திலேயே ஆச்சாரியாளின் அவதார காலத்தை குறிப்பதாக இன்னொரு ஸ்லோகம் வழங்கி வந்திருக்கிறது. அதன்படி கிபி 788 என்றே ஆகும். வெள்ளைக்காரர்களும் இதைத்தான் அஸ்திவாரமாக வைத்துக்கொண்டு அதற்கு மேலே தங்களுடைய ரிசர்ச் முடிவுகளாகவும் அநேகம் சொல்லி கிபி 788 முதல் 820 வரைதான் என்று தீர்மானமாக முடித்திருக்கிறார்கள். இந்த ஸ்லோகத்தில் நிதி நாகே பவன்யப்தே என்று கலியில் எத்தனாம் வருஷம் என்பதை சொல்லியிருக்கிறது. குறிப்பு: நிதிநாக பவன்யப்தே விபவே மாசி மாதவே சுக்லதிதௌ தசம் யாந்து சங்கரார்யோதயः ஸ்மிருதः. நிதி நாக இப வஹ்னியப்தே நவநிதிகளாதலால் நிதி 9, நாக வாசுகி தக்ஷன் முதலாக அஷ்ட நாகங்கள். நாகம் என்றால் யானை என்றும் அர்த்தமுண்டு. அஷ்டதிக் கஜங்கள் என்பதாக அதுவும் 8 தான். அதனால் இங்கே நாக என்பது 8. இப என்றாலும் யானைதான். ஆகையால் அதுவும் 8. வஹ்னி என்றால் அக்னி, அது 3 ஆகையால் இந்த சொற்றொடர் 9883 என்ற எண்ணிக்கையை தருகிறது. தலைகீழாக்க 3889. கலியில் 3889 என்றால் கிறிஸ்து சகாப்தப்படி 3889 மைனஸ் 3102, அதாவது கிபி 787. ஆச்சாரியாள் அவதாரம் கிபி 788 என்று நம்பிக்கை இருப்பதைச் சொன்னேன். இந்த ஸ்லோகத்தை வைத்துத்தான் அந்த நம்பிக்கை. 788 என்றேன். 787 என்று ஒரு வருஷம் ஏன் குறைச்சலாக வருகிறதென்றால், இங்கிலீஷ் வருஷம் ஜனவரியிலும் இந்திய வருஷம் சாந்திரமானமானால் மார்ச் மத்தியிலிருந்து ஏப்ரல் மத்திக்குள்ளும், சௌரமானமானால் ஏப்ரல் மத்தியையொட்டியுமே பிறப்பவை. அதாவது எந்த மாசமானாலும் ஒரு இந்திய வருஷத்திலேயே 2 இங்கிலீஷ் வருஷங்களின் பகுதிகள் வந்துவிடும். நம்முடைய தனுர்மாசம் பாதி வரையில் ஒரு இங்கிலீஷ் வருஷம், அப்புறம் பங்குனி முடிய இன்னொரு இங்கிலீஷ் வருஷம் என்று இருக்கிறது. அதனால் ஒவ்வொரு இந்திய வருஷத்துக்கும் இது டு இது என்று அடுத்தடுத்த 2 இங்கிலீஷ் வருஷங்களை குறிப்பிட வேண்டி இருக்கிறது. நடக்கும் நம்முடைய சுபகிருத் வருஷத்தை 1962 டு 1963 என்கிறோம். குறிப்பு: இப்பகுதி
1963 சிவராத்திரியை அடுத்து ஒரு சம்பாஷணையில் கூறியது. இம்மாதிரி கலி 3889 என்பதும் இங்கிலீஷ் வருஷம் கிபி 787 to 788 இருந்திருக்க வேண்டும். 788 என்று நம் தேசத்தில் உள்ள ஸ்லோகப்படி எடுத்துக்கொண்டு அப்புறம் ஓரியண்டலிஸ்டுகளும் அவர்கள் சொல்வதையே வேதவாக்காக எடுத்துக்கொள்ளும் நம்மவர்களும் அதற்கு ஆதரவாக வேறு காரணங்கள் காட்டுகிறார்கள். இன்னின்னாருடைய பெயர்கள் அல்லது இன்னின்னாருடைய கொள்கைகள் பற்றி ஆச்சாரியாளின் புஸ்தகங்களில் வருகிறது. அதனால் அவர்களுக்கு பிற்பாடுதான் ஆச்சாரியாள் வந்திருக்க வேண்டும். அவர்களுடைய காலத்தை பார்க்கும்போது ஆச்சாரியாள் காலம் கிமு 509 முதல் 477 ஆக இருக்கவே முடியாது என்று அந்த ஆராய்ச்சிக்காரர்கள் சொல்கிறார்கள். இவற்றில் புத்தர் காலம் சாஸ்திரஜ்ஞர்கள், அதாவது ஆச்சாரியாளின் அவதாரமாகச் சொல்லும் கிமு 509க்கு ரொம்ப கிட்டே வந்து விடுகிறது. ரொம்ப கிட்டே என்ன, சமகாலமே ஆகிவிடுகிறது. புத்தர் காலம் ஏறக்குறைய கிமு 560 480 வரை. அவர் 80 வயசு இருந்தவர் என்று இந்த ஆராய்ச்சிக்காரர்கள் முடிவு பண்ணி அப்படித்தான் ஹிஸ்டரி புத்தகங்களிலெல்லாம் ஏறி இருக்கிறது. அதாவது புத்தரின் 50வது வயசில் ஆச்சாரியாள் பிறந்து ஏறக்குறைய அவர் நிர்யாணமான சமயத்திலேயே தாமும் நிர்யாணமாயிருக்க வேண்டும். புத்தருக்கு பிறகுதான், அதாவது சாஸ்திரஜ்ஞர்கள் சொல்கிறபடியான சங்கரரின் காலத்துக்கு பிறகுதான் புத்த மதம் அநேக ராஜாங்கங்களின் ஆதரவில் பிரச்சாரமாகி 200-300 வருஷத்துக்கப்புறம் அசோக சக்கரவர்த்தியால் நாலா திசையிலும் பரப்பப்பட்டது. இப்படி இருக்கும்போது சங்கரர் காலத்திலேயே பௌத்தம் தலை சாய்ந்தது என்றால் எப்படி சரியாகும் என்று ஆக்ஷேபிக்கிறார்கள். பௌத்த மதம் நெடுங்காலம் பரவிய பிறகே குமாரில பட்டர் பிறந்து அதை நிறைய கண்டனம் பண்ணி அதற்கும் அப்புறம்தான் ஆச்சாரியாள் பாக்கியும் அதை கண்டித்தது என்று சாஸ்திரஜ்ஞர்களே ஏராளமான ஆதாரங்களை கொண்டு ஒப்புக்கொள்கிறார்கள். அப்படி ஒப்புக்கொண்டும் இப்படி புத்தருக்கு காண்டம்பரரியாக அவர்கள் ஆச்சாரியாளை சொல்வது ஒவ்வாமல் இருக்கிறது என்கிறார்கள். குமாரில பட்டரின் கடைசி காலத்தில் ஆச்சாரியாள் அவரை சந்தித்திருக்கிறார். அதை கதை என்று விட்டுவிட்டாலும் மீமாம்சையில் பாட்ட மதம் எனும் குமாரில பட்டரின் கொள்கைகளை ஆச்சாரியாள் நன்றாக தெரிந்து வைத்துக் கொண்டு பாஷ்யங்களில் கண்டித்திருக்கிறார். அதனால் இவர் அவருக்கு காண்டம்பரரி அல்லது பிற்காலத்தவர். அந்த குமாரில பட்டர் காளிதாசனிலிருந்து மேற்கோள் காட்டியிருக்கிறார். ஸ்ரீ சங்கரரின் கால நிர்ணயம் நாளை தொடரும். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர. மகாபெரியவா சரணம். जय जय शंकर, हर हर शंकर. जय जय शंकर, हर हर शंकर. जय जय शंकर.